இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டது வந்து அரசியல் பழிவாங்கும் எண்ணம். நாளைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடரும் போது இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இல்லை, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க எதனால காவல்துறை இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. பெண்கள் குறித்து ஆபாசமாகவும் அவதூறாகவும் நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் எத்தனை பேர் இதை பார்த்து கொடுக்கணும்? நீங்கள் சாதாரண ஒரு நபராக கடந்து செல்ல முடியாது. பெண்களுக்கு எதிராக இல்லை பெண்களுக்கு எதிராக எந்தவித குற்ற சம்பவங்களும் எந்தவித அவதூறு வார்த்தைகளும் எந்தவித தவறான பேச்சுக்களும் என்ன பேசினாலும் இந்த அரசு இந்த காவல்துறை கண்டிப்பாக அவருடைய சட்டப்பூர்வம் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அதை எடுப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இவர் திரும்ப உதயநிதிட்டே தான் சொல்லிட்டு இருக்கோம். அவர் வந்து காவேரி விஷயத்தில் அவருக்கு மேகதாது விஷயம் எதுவும் தெரியலன்னா தெரியாத விஷயத்தை போய் அங்கே போய் பேசுறதுக்காக அவர் போய் தேவையில்லாத விஷயங்களை அங்கே போய் பேசிட்டு வந்திருக்காரு. அவர் பேசிய விஷயங்கள் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. திமுகவினருக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுடைய வீட்லேயே அவர் வந்து அவர் பேசினதை போட்டு காட்டணும். உதயநிதி பேசினதை எல்லா வீடுகள்லையும் எல்லாரும் அவங்க திமுகவினர் போட்டு காட்டட்டும். அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் போட்டு காட்டணும். உதயநிதி பேசினதுல ஏதாவது ஒரு வார்த்தை ஏற்புடையதாக இருக்கான்னு சொல்லிட்டு. திமுக பேசுறதுக்கு முன்னாடி எடப்பாடி வந்து பேசுறாரு. இன்னைக்கு எடப்பாடி அவர் உதயநிதி சொன்ன கருத்துல எடப்பாடிக்கு ஏற்பு இருக்கா? எடப்பாடிக்கு அதுல வந்து அவர் சொன்ன கருத்தை ஏற்கிறாரா? அவர் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறாரா? அம்மா இருந்தால் என்ன செய்வார்? இவ்வளவு கேவலமா அதிமுகவை யாராவது கொண்டு போய் இவ்வளவு படுகுழியில தள்ளிடுறதுன்னா ஒரு எடப்பாடியா தான் இருக்கும். யாராவது இன்னைக்கு வந்து ஒரு பெண்களை பற்றி அவதூறாக பேசியது, புரட்சி தலைவர் அம்மா பற்றியே உதயநிதி ஒரு காலத்தில் அவதூறாக பேசியிருக்கிறார். அப்பயே வந்து எடப்பாடி அவருடைய கவர்மெண்ட் இருந்துச்சு, அவர் முதலமைச்சர், அப்பயே அவர் நடவடிக்கை எடுக்கல. அப்பயே வந்து அந்த டைம்ல ஒரு ட்வீட் போட்டார். அதே வந்து அவ்வளவு கொச்சையாக புரட்சியில் அம்மா பற்றி போட்டிருந்தார். அப்பயே வந்து அவங்களுடைய கவர்மெண்ட் இருந்தது. எடப்பாடி அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல, பேசாம வேடிக்கை பார்த்துருந்தார். அவருக்கு அவருடைய அரசாங்கத்தை அவருடைய பதவியை காப்பாற்றிக்கல தான் அன்னைக்கு இருந்து இப்போ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணிருக்காரு. இன்னைக்காவது நேர்மையாக நியாயமாக சட்டப்பூர்வமாக பெண்களுக்கு எதிராக எந்த அவதூறும் எந்த செயலும் யார் ஈடுபட்டாலும் எந்த நபர் ஈடுபட்டாலும் யாராக இருந்தாலும் சட்டப்பூர்வமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் எந்த மாற்றம் அரசுக்கு எதிராக தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.